Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை மாலை துதி ஆராதனைக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். ஹோசனா ரிவைவல் சர்ச் சார்பாக நடக்கிற இந்த துதி ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது நல்லது. ஆண்டவர் விசேஷமாக இந்த ஒவ்வொரு சனிக்கிழமை மாலைகளிலும் ஊழியக்காரர்களை நம் மத்தியிலே கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, ஓசனா ரிவைவல் சர்ச் சார்பாக, என்னை நேசிக்கிற நம்மோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களையும் மனமாற வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுதும் இந்த மாலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எஸ் க்ளோ என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஓ thank you Holy Spirit. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. அன்பு தகப்பனே, இந்த இரவு வேளையில துதிக்க ஆராதிக்க நீர் எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி உடைய சன்னிதானத்தில் எங்களை நிறுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உடைய நாம மகிமைப்படுவதாக. பாடுகிற பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரட்டும். தேவனுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உடைய தாசர்களை வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவர்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை எங்களுக்குள்ளாகவும் எங்கள் தேசத்திலும் செய்து முடிப்பீராக என்று சொல்லி உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை டிவைன் லவ் ஃபெலோஷிப் சபையின் போதகர், அருமை நண்பர் பாஸ்டர் கேம் ஆல்பர்ட் ராபின்சன் அவர்களும் அவருடைய துணைவியார் ஹேமாவதி ஆல்பர்ட் ராபின்சன் அவர்களும் இனிமையாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நம் யாவரும் கரங்களை தட்டி அவர்களை அன்பாய் வரவேற்கலாம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஓசன்னா ரிவைவல் சர்ச் ஃபேமிலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய ஜெபங்களும். ஆமென். என் அன்பு நண்பரும் பாஸ்டருமாக இருக்கிற பாஸ்டர் டேனியல் எம் தினேஷ், எங்கள் அன்பு சகோதரி பியூலா தினேஷ் அவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தருடைய ஒரு சிறிய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக we thank you pastor and my dear sister. God bless you. நாம் இணைந்து நாம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லா பக்கமும் லாக்டவுன் சொல்ற இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நாம் உணர்கிறோம். ஆண்டவர் ஆராதனையின் சத்தத்தை பெருக பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் துதியின் சத்தத்தை அவர் பெருக பண்ணி இருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். வேத வசனங்களை தாராளமாக ஆண்டவர் கிடைக்க பண்ணி இருக்கிறார். மட்டுமல்ல, நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே சந்தித்து கொண்டிருக்கிறார்.
ஆண்டவருடைய நாமத்திற்கே கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நம்ம கொஞ்சம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய இருதயம் அவருக்கு நேராக இருக்கட்டும். என் இருதயம் பாடி மகிழுகிறது, ஆண்டவரே நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தோடு கூட நம்ம ஆண்டவரை கிட்டி சேர்வோம். நிச்சயமாகவே இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற நேரங்கள், நீங்கள் நானும் அவரை நெருங்குகிற இந்த நேரங்கள் எல்லாம் அவர் கணக்கில் வைக்கிற ஆண்டவர். ஆமென். நம்ம ஒரு நாளும் மறக்க மாட்டாரு. இந்த ஆராதனைகள் ஒரு நாள் வீணா போகாது. இந்த துதியின் சத்தம் ஒரு நாள் வீணா போகாது. இந்த துதியும் இந்த ஆராதனையும் உங்களுடைய வாழ்வில் அது அறுவடையாய் திரும்பி வரப்போகிறது. ஆமென். நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போகிறோம், என் வாழ்க்கையில ஆண்டவரே உங்க பிரசன்னம் வேணும். Lord, we need your presence. ஒரு ஜீவ நதியா என் வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, பிரவாகித்து வாங்க ஆண்டவரே. என் வலி, என் காயம், என் வேதனை, என் குறைவு இவையெல்லாம் மறக்க செய்கிற ஒரு பிரவாகம், ஜீவ நதியின் பிரவாகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த அனுபவத்தோடு கூட இருதயத்தை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். தேங்க்யூ லார்ட். ஜீவ நதியே, இன்ப ஊற்றே, என்னில் வாரும், என் தாகம் தீரும். ஜீவ நதியே, இன்ப ஊற்றே, என்னில் வாரும், என் தாகம் தீரும். உம் தேவை என் வாழ்விலே ஏராளமே, நீரே என் வாழ்விலே ஆதாரமே. உம் தேவை என் வாழ்விலே ஏராளமே, நீரே என் வாழ்விலே ஆதாரமே. ஜீவ நதியே, இன்ப ஊற்றே, என்னில் வாரும், என் தாகம் தீரும். எங்களோடு சேர்ந்து பாடுறீங்களா? ஜீவ நதியாய் என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, வந்துருங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு மகிமையின் பிரசன்னம் என் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, என் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக. எஸ், கேட்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ஆண்டவரே, இன்ப ஊற்றே, என்னில் வாரும், என் தாகம் தீரும். உம் தேவை என் வாழ்விலே ஏராளமே, நீரே என் வாழ்விலே ஆதாரமே. உம் தேவை என் வாழ்விலே ஏராளமே, நீரே என் வாழ்விலே ஆதாரமே. ஜீவ நதியே, இன்ப ஊற்றே, என்னில் வாரும், என் தாகம் தீரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். என்னடா இப்பதானே ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ளே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டு முடிச்சிட்டாங்களே நினைக்கிறீங்களா? இல்ல, இப்பதான் நம்ம தொடங்கவே போறோம். ஹல்லேலூயா. தொடங்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்தவருக்கு, நமக்கு இரக்கம் செய்தவருக்கு, நமக்கு சொல்ல முடியாத உபகாரம் செய்தவருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் உள்ளமே அவர் நாமத்தை துதி. காரணம், அவர் பரிசுத்தர், பாவங்களை மன்னித்தார், வியாதிகளை குணமாக்கினார், பாதம் கல்லில் இடராமல் நம்மை தம்முடைய கரங்களில் ஏந்தினார், தோல்விகளை ஜெயமாய் மாற்றினார். ஆமென். அவருக்கு மகிமை செலுத்தி
இந்த பாடலை நம்ம பாடுவோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. என் உள்ளமே அவர் நாமத்தை துதி, அவரே என்றென்றும் பரிசுத்தர். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. என் உள்ளமே அவர் நாமத்தை துதி, அவரே என்றென்றும் பரிசுத்தர். பாவங்கள் யாவையும் மன்னித்தாரல்லோ, வியாதிகள் யாவையும் குணமாக்கினார். பாவங்கள் யாவையும் மன்னித்தாரல்லோ, வியாதிகள் யாவையும் குணமாக்கினார். ஜீவன் தந்து நம்மை காத்தருளி, நித்திய வாழ்வை தந்த தேவனை துதி. ஜீவன் தந்து நம்மை காத்தருளி, நித்திய வாழ்வை தந்த தேவனை துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. என் உள்ளமே அவர் நாமத்தை துதி, அவரே என்றென்றும். சொல்லுவோமா இன்னொரு முறை? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. என் உள்ளமே அவர் நாமத்தை துதி, அவரே என்றென்றும் பரிசுத்தர். தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற யெகோவா நிசி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியான தேவன் தாமே நமக்காய் கொடியேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். வார்த்தையை நம்புவோம், வார்த்தையை விசுவாசிப்போம். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னாரே. நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஜெயத்தின் பாதையில, வெற்றியின் பாதையில நடத்துகிற ஆண்டவரை நோக்கி நாம சொல்லி துதிக்க போகிறோம். எஸ். தோல்விகள் யாவையும் மாற்றினாரல்லோ, ஜெயத்துடன் நம்மை நடத்துகின்றார். தோல்விகள் யாவையும் மாற்றினாரல்லோ, ஜெயத்துடன் நம்மை நடத்துகின்றார். வெற்றி தினம் தரும் தேவனையே, முழு மனதுடனே என்றுமே துதி. வெற்றி தினம் தரும் தேவனையே, முழு மனதுடனே என்றுமே துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. என் உள்ளமே அவர் நாமத்தை துதி, அவரே என்றென்றும் பரிசு. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. என் உள்ளமே அவர் நாமத்தை துதி, அவரே என்றென்றும் பரிசுத்தர். வேதனை யாவையும் நீக்கினாரல்லோ, வழிகள் யாவையும் நேராக்கினார். வேதனை யாவையும் நீக்கினாரல்லோ, வழிகள் யாவையும் நேராக்கினார். பாதம் கல்லில் இடராதபடி காத்திடும் தேவனை என்றுமே துதி. உன் பாதம் கல்லில் இடராதபடி காத்திடும் தேவனை என்றுமே துதி.
என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. என் உள்ளமே அவர் நாமத்தை துதி, அவரே என்றென்றும் பரிசுத்தர். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. என் உள்ளமே அவர் நாமத்தை துதி, அவரே என்றென்றும் பரிசுத்தர். ஆமென். ஆத்துமாவே அவர் செய்த நன்மையை ஒரு நாளும் நீ மறந்துடாத. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, காரணம் அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்மை மறவாதவர், நம்மை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறவர், நம்மை தம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர், அவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே எம்மட்டும் உதவி செய்த எபினேசர், மனதார நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே மறவாமல் எங்களை நினைத்தீரே, ஆண்டவரே நாங்கள் மறவாமல் உமக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி நம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம், நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே இதுவரை எங்களை தாங்கி வந்த தயவு, இதுவரை எங்களை நடத்தி வந்த அந்த பாதை எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இணைந்து அந்த பாடலை பாடி, ஃபாதர் பர்க்மன்ஸ் எழுதிய அந்த பாடலை நம்ம பாடி ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உலகின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. நம்ம எல்லாரும் இணைந்து பாதைகளில் எல்லாம் நமக்கு உதவி செய்த அந்த எபினேசரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி தெய்வமே, நன்றி நன்றி இயேசுவே, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்தின் நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு நீங்க உதவி செய்ததை எங்களால மறக்க முடியாதே. பாதை இல்லாமல் தவித்து நின்ற நேரங்களில் எங்களை உங்களுடைய தோளில் தூக்கி சுமந்த அந்த அன்பை எங்களால் மறக்க முடியாதே. ஆண்டவரே உம்மை நாங்கள் பாடுகிறோம். இதுவரை எங்களை நடத்தினவர், இதுவரை எங்களுக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை நடத்த நீர் போதுமானவர். பலவீன நேரங்களில் பலன்
தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு சொன்னாலும் போதாதே ஆண்டவரே, எவ்வளவு சொன்னாலும் போதாதே ஆண்டவரே. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து ஆமாண்டவரே எஸ் எங்களை நடத்தி வந்த தெய்வமே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி 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 ராஜா, கோடி கோடி நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சோர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போதெல்லாம் நன்றி சொல்லுங்க. ஏன்னா சோர்வின் மத்தியில சோர்வை விட அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாழ்க்கையில சோர்ந்து போன நேரமெல்லாம் அந்த சோர்வை விட அவர் நமக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார் பாருங்களேன். அதை நம்ம மேன்மையா எண்ணும் போது அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்ற உண்மையுள்ளவர் நம்ம நினைக்கும் போது பாதைகளை உண்மையிலே பாதையில் இருக்கிற அந்த தடைகளை மாற்ற என் தேவன் தொடங்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென்.
அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அவருடைய பிரசன்னத்துக்கு காத்திருப்போம். ஏன்னா சோர்வு நம்முடைய வாழ்வில் வருவது இயல்பு. எந்த மனுஷன் ஆனாலும் பாருங்களேன், எலியா நம்மை போல ஒரு மனுஷன், ஆனால் அவரு கூட சோர்ந்து போய் ஜெபம் பண்றாரு இல்ல, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் அந்த சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் அனுப்பி தந்த அந்த ஒரு மன்னா இல்ல, அந்த மன்னா இரவு பகல் 40 நாள் 40 இரவு பகல் எலியாவை அன்றைக்கு பிரயாணம் பண்ண வைத்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் வார்த்தை என்கிற அந்த மன்னா, வார்த்தை என்கிற அந்த மன்னா, அந்த ரேமா வேர்டு இருக்குது பாத்தீங்களா, அதை பிடிச்சுப்போம். ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சுப்போம். நமக்கு சோர்வு பெருசா தெரியாது, நம்முடைய வேதனை நமக்கு பெருசா தெரியாது, நம்முடைய பிரச்சனை நமக்கு பெருசா தெரியாது. நமக்கு எது தெரியுமா பெருசா தெரியும்? அவர் நமக்கு தந்த வார்த்தை மட்டும்தான் பெருசா தெரியும். ஏன்னா அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத அந்த வார்த்தை மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். இதுவரை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. செய்த நன்மையை நினைக்கும் போது நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென், ஆமென். என் கால்கள் தள்ளாட விடவில்லை, என் தேவன் என்னை கைவிடவில்லை. நான் விழும்போதெல்லாம் என்னை தூக்குனீங்களே ஆண்டவரே, விலகாம எனக்கு துணை நின்றீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எஸ் ஜீசஸ். என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. இன்னொரு முறை சொல்லலாம், இன்னொரு முறை. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. Sing it again. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. செய்த நன்மையை நினைக்கும் போது நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. செய்த நன்மையை நினைக்கும் போது நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. என் கால்கள் தள்ளாட விடவில்லையே, என் தேவன் என்னை கைவிடவில்லையே. என் கால்கள் தள்ளாட விடவில்லையே, என் தேவன் என்னை கைவிடவில்லையே. விழும்போதெல்லாம் தூக்கி நீரே, விலகாமலே துணை நின்றீரே. விழும்போதெல்லாம் தூக்கி நீரே, விலகாமலே துணை நின்றீரே. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. ஒருவேளை அழுகையின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, கைவிடப்பட்ட நிலைமையில நின்று கொண்டிருக்கிறீர்களோ, தகப்பனை போல தோளில் சுமக்க, பாதைகளை எல்லாம் செவ்வையாக்க, அழுகையின் பாதையை கூட ஆனந்த களிப்பாய் மாற்ற ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். என் கண்ணீரின் பாதையை களிப்பாக்கின தெய்வமே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தெய்வமே,
நான் உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவர் மெய்யாகவே அவர் நம்முடைய எல்லா பாதைகளையும் செவ்வையாக்க போதுமானவர். கண்ணீரின் பாதையை களிப்பாக்கி நீ கலங்கி தவித்த ஆண்டவரே, எங்களை அணைத்துக் கொண்டவரே, கண்ணீரின் பாதையை களிப்பாக்கி நீ கலங்கி தவித்த நேரம் அணைத்துக் கொண்டீர். தோளின் மேல் சுமந்து வந்தீர். உந்தன் சிறகால் என்னை மூடிக்கொண்டீர். தோளின் மேல் சுமந்து வந்தீர். உந்தன் சிறகால் என்னை மூடிக்கொண்டீர். என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. துரோகங்களால் மனம் சோர்ந்த போதும், விரோதங்களால் தடுமாறும் போதும், துரோகங்களால் மனம் சோர்ந்த போதும், விரோதங்களால் தடுமாறும் போதும், வார்த்தையால் திடப்படுத்தி சேவை செய்திட பலனளித்தீர். வார்த்தையால் திடப்படுத்தி சேவை செய்திட பலனளித்தீர். என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. செய்த நன்மையை நினைக்கும் போது நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. செய்த நன்மையை நினைக்கும் போது நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவா. நான் எம்மாத்திரம் தேவா. நான் எம்மாத்திரம் தேவா. ஆமாண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. மண்ணான எங்களை நீர் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, எங்களை அதற்காகத்தான் நீங்க படைச்சீங்க. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, நம் கண்களை மூடி ஆண்டவரே, எங்களை மறவாமல் நினைக்கிற தெய்வம் நீர். நாங்கள் உம்மை நினைக்கிற போது, உம்முடைய அன்பை நினைக்கிற போது, நீர் எங்களை கொண்டு வந்த பாதைகளை வழிகளை நினைக்கும் போது, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நாங்கள் நிற்கும் போது, when we stand in your presence, எங்களை நாங்க மறக்கணும் ஆண்டவரே. எங்களை நாங்க இழக்கணும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லுகிறோம், உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த உலகத்தை நாங்க மறக்கணும். உம்முடைய சந்நிதியில் நாங்கள் பாடும் போதெல்லாம் எங்களை இழக்கணும். We are here to lose ourselves. Yes Lord, உமக்குள்ளாக எங்களை மறக்க, உமக்குள்ளாக எங்களை நாங்கள் தொலைக்க நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, நீரே எல்லா கனத்திற்கும் பாத்திரர், நீரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஜீவ பலியா எங்களை விட்டு கொடுத்து, எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம்
இந்த உலகினை மறக்கின்றேன். Thank you Lord. Thank you Jesus. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காய், இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை தந்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. What a great privilege we have. Oh yes Jesus. உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த உலகினை மறக்கின்றேன். உந்தன் சந்நிதியில் பாடும் போதெல்லாம் என்னையே இழக்கின்றேன். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த உலகினை மறக்கின்றேன். உந்தன் சந்நிதியில் பாடும் போதெல்லாம் என்னையே இழக்கின்றேன். எல்லா கனமும் எல்லா மகிமையும் தந்து உம்மை ஆராதிப்பேன். எல்லா கனமும் எல்லா மகிமையும் தந்து உம்மை ஆராதிப்பேன். இன்னொரு முறை, எல்லா கனமும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் தந்து உம்மை ஆராதிப்பேன். ஜீவ பலியாய் என்னை தந்து, ஜீவ பலியாய் என்னை தந்து, ஜீவிய காலமெல்லாம் ஆராதிப்பேன். ஜீவிய காலமெல்லாம் ஆராதிப்பேன். ஓ ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எல்லாவற்றையும் தந்து, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் யாவையும் தந்து. Yes Lord, we worship you Lord. We surrender ourselves in your presence Lord. Yes Jesus, ஆராதிப்பேன். ஓ ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த உலகினை மறக்கின்றேன். உந்தன் சந்நிதியில் பாடும் போதெல்லாம் என்னையே இழக்கின்றேன். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த உலகினை மறக்கின்றேன். உந்தன் சந்நிதியில் பாடும் போதெல்லாம் என்னையே இழக்கின்றேன். உந்தன் சந்நிதியில் பாடும் போதெல்லாம் என்னையே இழக்கின்றேன். பரலோக பிதாவே, whenever we worship, wherever we worship, நாங்கள் எப்போது ஆராதித்தாலும், நாங்கள் எங்கு ஆராதித்தாலும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க, ஜீவபலியா எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் இரக்கம் செய்வீராக, எங்களுக்கு நீர் தயை செய்வீராக. எங்கள் ஆராதனையில நீர் மகிமைப்படுவீராக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். நீரே கனத்திற்கு பாத்திர, நீரே துதிக்கு பாத்திர. எல்லா கனமும் துதியும் மகிமையும் நீர் எடுத்துக் கொள்ளுவீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி
உம்முடைய கரத்தில் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise be to God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Once again I thank Pastor Dinesh and Sister Beulah. God bless you. உங்களையும் உங்கள் தரிசனங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் சபையையும் ஆண்டவர் பெருகச் செய்வாராக. உங்கள் விசுவாச குடும்பங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் புதிய காரியங்களை பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என் கூட நீங்க பேசணும் ஆண்டவரே. உங்க வார்த்தை எனக்கு வரணும் ஆண்டவரே. பேசுவீராக ஆண்டவரே. எங்களுக்கென்று சொந்தம் கொண்டாடும் அளவுக்கு இது எனக்கான வார்த்தை, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரத்யட்சமாக வருவதாக. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you Lord. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நான் மறுபடி வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Humble yourself therefore under God's mighty hand that he may lift you up in due time. ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் என்ன பண்ணணும்? அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய வேளைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். We have to wait until his time. இந்த வசனத்துல வாக்குத்தத்தமும் உண்டு, அதற்கான நிபந்தனையும் உண்டு. என்ன வாக்குத்தத்தம்? என்ன ப்ராமிஸ்? அவர் நம்மை உயர்த்துவார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென். அவர் என்னை உயர்த்துவார். This is the promise. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. There is a condition also. அந்த நிபந்தனை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும்போது நம்மை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நான் இப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க வேலையை நீங்க உருப்படியா செய்யுங்க, அவர் வேலையை அவர் ஒழுங்கா செய்வார். ஆமென். மறுபடியும் சொல்றேன், உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செய்யுங்க, அவர் வேலையை அவர் ஒழுங்கா செய்வார். நாம் அவருக்கு ஆர்டர் போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை கரெக்டா பார்த்தா அவர் வேலையை கரெக்டா பார்க்குற ஆண்டவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருடைய வாட்ச் எப்பவும் கரெக்டான நேரத்தை காட்டும். ஆமென். அவருடைய கேலண்டர் எப்பவுமே நல்ல கரெக்டான நாளை தான் காட்டும். ஆமென். அதனால் அவர் நம்மை உயர்த்துகிற அந்த நாளுக்காக அவருடைய பலத்த கரத்திற்குள் நம்ம அடங்கி இருக்கும்போது தேவன் நம்மை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில், ஏன்னா எல்லாம் ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு இருக்கிறோம், எல்லாமே ஆன்லைன், அதனால் டேட்டா பேக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாருக்குமே நிறைய கண்டென்ட் நீங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் சற்று சுருக்கமாகவே இந்த வார்த்தையை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். வேதத்திலிருந்து ஒரு நபரை நான் உங்களுக்கு உதாரணமாய் நான் காட்ட விரும்புகிறேன். தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு எதையுமே எதிர்பார்க்காம தேவனுடைய வேலைக்காய் காத்திருந்த ஒரு மனிதன், தேவன் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் உயர்த்தினார் என்பதை குறித்து நான் சற்று சுருக்கமாய் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம். எஸ்தரினுடைய 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து விட்டு தொடர்ந்து அந்த மனிதனுடைய குணாதிசயங்களுக்குள்ளாக நான் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். மொர்தெகாய் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்தில் அதிகம் கண்டுகொள்ளப்படாத பாத்திரங்களிலே இந்த பாத்திரமும் உண்டு. பிரசங்கங்கள்லாம் எதை மையப்படுத்தி இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட நிறைய பேசி இருக்கிறார். ஆகிலும் இப்படி அதிகம் பிரபலம் ஆகாத, அதிகம் கண்டுகொள்ளப்படாத இந்த பாத்திரங்களில் தேவன் நமக்கு மகிமையான சத்தியங்களை வைத்திருக்கிறார். மகிமையான சத்தியங்களை வைத்திருக்கிறார். எல்லாம் 5 அப்பம் 2 மீன்ன்ற அற்புதத்தை பற்றி பேசுவாங்க இல்லை?
12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள்ன்றதை பத்தி பேசுவாங்க. ஆனா கொண்டு வந்தது ஒரு சின்ன பையன், கண்டுகொள்ளப்படாத ஒரு சின்ன பையன். அவனை எல்லாரும் மறந்துடுவாங்க. நாகமான் என்று சொல்லுகிற ஒரு சிறிய படை தளபதி இல்ல, அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் வருகிறது. அவனுக்கு நாகமானுக்கு யோர்தான்ல மூழ்கி தேவ மனுஷன் சொல்லும் போது அவன் சொஸ்தமாகறான் என்று சொல்லுகிற அந்த அற்புதம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த பெரிய அற்புதத்துக்கு வழி காட்டினது ஒரு சின்ன தங்கச்சி, ஒரு சிறு பெண். இஸ்ரவேலில் இருந்து அடிமையாய் பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு, லிட்டில் ஒன். இந்த சின்ன பொண்ணு, அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இந்த மாதிரி அப்படிப்பட்ட வரிசையில தான் பார்த்தீங்கன்னா இந்த மொர்தெகாய், இவரை பத்தி அதிகம் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த வசனத்தை ஆண்டவருடைய உள்ளத்திலே கொடுத்த போது இந்த மனிதனை குறித்து எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். அதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் சுருக்கமாக வைக்க ஆசைப்படுகிறேன். அவனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா, எஸ்தரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 3ஆம் வசனம் இப்படி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்றார்கள். இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அதனுடைய 11வது வசனம் வாசிங்க. 11வது வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒண்ணுமே செய்யப்படல. 3ஆம் வசனம். 11ஆம் வசனம், அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதி அலங்கரித்து குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் இருக்குது. இங்க சுருக்கமா சொல்லியிருக்காங்க. அதை என்னென்ன பண்ணாங்கன்றத 8-9 வசனங்கள்ல நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எதை குறித்து பார்க்கிறோம்னா, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். humble yourself. உங்களை தாழ்த்தி அவருடைய நேரத்துக்காக காத்திருங்க. என்ன நடக்குது? 8வது வசனம் 9வது வசனம், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசிலே தரிக்கப்படுகிற ராஜ முடி, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களுடைய கரங்கள்ல. பாருங்க ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை உயர்த்துறார் பாருங்க. அப்புறம் அவனுக்குரிய அலங்காரம், அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதி எங்கும் உலாவும்படி செய்து. ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை இங்க ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவரே செய்கிற ஒரு காரியம். ஒன்னும் இல்லாம இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. ஆனா இப்ப எல்லாம் செய்யப்பட்டது. ஆமென். 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்றும் செய்யப்படவில்லை, ஒன்றும் செய்யப்படவில்லை. இங்க எல்லாம் செய்யப்பட்டது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியே செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. வசனம் ஒரு நாளும் போய் சொல்லவே சொல்லாது. ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அப்போ இந்த மொர்தெகாய் கிட்ட காணப்பட்ட ஒரு சில கேரக்டர்ஸ், அதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த மொர்தெகாய் ஏன் ஒன்றும் இல்லாத ஒரு அனுபவத்திலிருந்து எல்லாம் இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினாரு அப்படின்றத குறிச்ச ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக இந்த அங்க எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து நான் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. 3 காரியம் நிறைய இருக்கும். இருந்தாலும் நம்ம கிறிஸ்டியன் கல்ச்சர் எவ்வளவு பாயிண்ட்? 3 பாயிண்ட் அப்படியே நமக்கு பழகிருச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் தட் ட்ரெடிஷன் ஆல்சோ. ஆனால் சுருக்கமாக அந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன். இங்க என்ன நடக்குதுன்னு அந்த புஸ்தகத்தில் நீங்க முழுசும் படிச்சு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிஸ்டரி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதுல இந்த ராஜாவை அந்த காலத்துல இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை, இந்து தேசம்னா தவறா புரிஞ்சுக்காதீங்க. இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா, சரியா? இப்போ இந்த இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள இந்த 127 நாடுகளையும் அகாஸ்வேர் என்று சொல்லுகிற ஒரு ராஜா அரசாளுகிறார். இந்த ராஜாவை போட்டு தள்ளுறதுக்கு அங்க உள்ள செக்யூரிட்டிங்க பிளான் பண்றானுங்க, ராஜாவை காலி பண்றதுக்கு. அப்போ இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசலில் ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி,
ஒரு செக்யூரிட்டி என்ன பண்றார் அப்படின்னாக்க அதனுடைய 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அந்நாட்களிலே மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து, என்னமோ பழைய பஞ்சாயத்து அவங்களுக்குள்ள இருக்குது, அதை விட்டுருங்க, ராஜாவாகிய அகாசுவேர் மேல் கை போட வகை தேடினார்கள். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றானுங்க. ஆனா இந்த காரியம் 22வது வசனம், இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். செய்யற வேலையில ஒரு சின்சியரா இருக்கணும். செய்யற வேலையில சின்சியரா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இந்த மொர்தெகாய் அதைத்தான் செஞ்சாரு. சாதாரண ஒரு செக்யூரிட்டி தாங்க, சாதாரண ஒரு செக்யூரிட்டி தான். ஆனாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்துல அவர் உண்மையா இருந்தபடினால தான் மொர்தெகாய்க்கு அந்த உயர்வு கிடைத்தது. ஆமென். எனக்கு இது டாபிக் ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலா இதை நான் ஆண்டவர் இப்பதான் கொடுத்தார், இப்பதான் அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால இதை மெடிடேட் பண்ணா, நீங்க மெடிடேட் பண்ணுங்க, ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு இதுக்கு நிறைய வசனங்களை எடுக்க முடியும், நேரம் இல்லாததுனால நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் எங்க நிற்பானா, ராஜாவுக்கு முன்னால நிற்பான். மொர்தெகாய் நின்னாருங்க, மொர்தெகாய் நின்னாருங்க. காரணம் உண்மை. உண்மை உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, அப்படின்னா கொஞ்சோண்டு இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. உண்மையா இருந்தா அவன் அநேகத்தின் மேல், அந்த கொஞ்சத்தில் உண்மைன்றது ஒன்று எல்லா வேலையிலையும் கொஞ்சமா இருக்கலாம் அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு ஆண்டவராகிய இயேசு புதிய ஏற்பாட்டில் ஒரு உவமை சொல்லுவார் பாருங்களேன். ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு பிரயாணமா போகும்போது அந்த தாளந்துகளை எல்லாம் தன்னுடைய வேலைக்காரர்களிடத்துல கொடுத்துட்டு போவார். அப்ப அந்த 5 தாளந்து கொடுத்த ஒரு 5ஆ மாத்தி வச்சிருப்பாரு, புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த 5ஆ மாத்தினவருக்கு தான் அந்த எஜமான் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தேன்னு சொல்லுவாரு. ஹலோ, அதனால கொஞ்சத்துல உண்மைன்றது சாதாரணமான மேட்டர் கிடையாது. 100% வந்துட்டு உழைப்பு, ஹார்ட் ஒர்க், அது அப்படியே டபுள் ஆக்கி கொடுக்குற அளவுக்கு உண்மை. சரியா? உண்மை. உண்மை. ஏன் மொர்தெகாய ராஜா உயர்த்தினாரு? ஆண்டவர் ஏன் உயர்த்தணும்? மொர்தெகாயினுடைய வாழ்விலே காணப்பட்ட அந்த உண்மைத்தன்மை. 2வதாக 4ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறிக்கொண்டு, என்ன தெரியுங்களா, சிம்பிள், அவனுடைய ஜெப வாழ்க்கை. மொர்தெகாயினுடைய ஜெப வாழ்க்கை முதல்ல தாழ்மை, உண்மை. 2வது அவனுடைய ஜெப வாழ்க்கை. தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு அழிவு வருகிறது என்று சொல்லும் போது வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஆண்டவர் சும்மா ஒரு மனுஷனை உயர்த்த முடியாதுங்க. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவர் உயர்த்துறதுக்கான ஃபேக்டர்ஸ் ஏதாவது நம்ம லைஃப்ல இருக்கணும். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் ஒரு மனுஷனை நான் அப்படி வச்சிருக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தோணணும். அவருடைய சிந்தையில என் பிள்ளைக்கு நன்மை செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டியது நம்ம வேலை. அப்ப அந்த மொர்தெகாய் கிட்ட என்ன இருக்குது தெரியுங்களா? ஜெப ஜீவியம் இருக்கிறது. தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய தேசத்துக்கு, தன்னுடைய இனத்துக்கு வருகிற அழிவு அவனால பார்க்க முடியல. ஹலோ, உங்களுக்கு தான் நான் சொல்றேன், தேசத்தை குறித்த, பட்டணத்தை குறித்த, அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை குறித்த ஒரு பாரம் வேணும், பாரம் வேணும், ஜெப ஜீவியம் வேணும். மொர்தெகாய் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். 3வதாக நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம், 6ஆம் வசனத்துல, 6ஆம் அதிகாரத்துல மொர்தெகாய நல்லா ஹானர் பண்ணியாச்சுங்க, எல்லாம் உயர்த்தியாச்சு. இப்போ 11வது வசனம் சொல்லுது, அந்த மொர்தெகாய்க்கு வர வேண்டிய கனம் எல்லாம் வந்துருச்சு. நகர வீதியில் அதை வஸ்திரத்தை வச்சாச்சு, குதிரையை கொண்டு போயாச்சு, அலங்கரிச்சாச்சு, குதிரையின் மேல ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக எல்லா ஹானரும் பண்ணியாச்சு, எல்லா ஹானரும் பண்ணியாச்சு. 12வது வசனம், பின்பு மொர்தெகாய்
ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். அவனுடைய தாழ்மை, அவனுடைய தாழ்மை. ஏங்க இவ்வளவு பெரிய ஆனர் கிடைச்சிருக்குங்க. நம்மளா இருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இல்ல தரையில கால் நடக்காது, அப்படியே ரெக்க கட்டிட்டு பறப்போம் நாம. ஆனா மொர்தெகாய் இவ்வளவு கனம், இவ்வளவு மேன்மை, இவ்வளவு உயர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் எங்க தெரியுமா வந்தான்? அரண்மனை வாசலுக்கு. தேவன் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் அவருக்கு முன்ன நீங்க ஒண்ணும் இல்லைன்றத புரிஞ்சுக்கணும். பெரிய ராஜாவாக்கி வச்சாலும் தாவீது அவர் சந்நிதியில வரும்போது நான் ஒண்ணும் இல்லை, அந்த மேன்மையை விட நான் என் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதா மேன்மை அப்படின்னு சொல்லி பேசினார் தாவீது. உங்களுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் தங்கி இருப்பதை நாடுவேன்னு சொன்னார். ஹலோ, சிம்பிள் சிம்பிள். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்கணும், அதனால நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 5:6 வாசிச்சோம்ல, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் மொர்தெகாய். தான் செஞ்சதை குறித்து எங்குமே எனக்கு வர வேண்டிய நன்மை வரலையே, எனக்கு வர வேண்டிய மேன்மை, வசனமே சொல்ற அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். ஆனா பொறுமையா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருந்தார். ஜெப ஜீவியம் இருந்துச்சு அவர்கிட்ட. ஜனங்களுடைய அழிவை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க முடியல. 3வதா ஒரு தாழ்மையின் சிந்தை அவருக்கு இருந்தது. இவ்வளவு காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அரண்மனை வாசலுக்கு தான் வந்து நிற்கிறாரு. அதனால ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல உண்மையா இருங்க, பொறுப்பா இருங்க. உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். தாழ்மை. முந்தின வசனம் 1 பேதுரு 5:5 வாசிக்கிறோம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மொத்த பைபிள்லையும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு கேட்டகரி யார் தெரியுங்களா? பெருமை உள்ளவங்களுக்கு தான். ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுத்து சொல்ல போகிறோம், என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆமாண்டவரே, மொர்தெகாயின் வாழ்விலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை, அந்த ஜெப ஜீவியம், இந்த தாழ்மை, இவைகளை எங்களுடைய வாழ்விலே கை கொண்டு ஏற்ற நேரத்தில் நீர் வைத்திருக்கிற உயரங்களை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாங்க. நீருடைய பிள்ளைகளை உயர்த்த போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஓசன்னா ரிவைவல் சர்ச் ஃபேமிலிக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. என் அன்பு நண்பர் பாஸ்டர் தினேஷுக்காக, என் சகோதரி பியூலாக்காக, அவர்களுக்கு தந்திருக்கிற தரிசனங்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியங்களில் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த உயரங்களை
ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.